திருமணமாகாத ஆண் பெண் ஜோடியாக தங்கள் நிறுவன ஹோட்டல்களில் தங்க முடியாத வகையில் விதிகளில் ஓயோ நிறுவனம் திருத்தம் செய்துள்ளது. முதல் கட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரில் இந்த புதிய விதி அமலாகியுள்ளது. நாட்டின் பிற நகரங்களிலும் இந்த விதியை விரைவில் அமல்படுத்த ஓயோ நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பான தங்குமிடங்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்கும் நோக்கில் இந்த புதிய விதி கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உள்ளூர் காவலர்கள் ஹோட்டல் பார்ட்னர்களுடன் சேர்ந்து ஓயோ நிறுவன ஹோட்டல்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அந்த ஹோட்டல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கூடுதல் சம்பளம் என்ற ஒற்றை காரணத்திற்காக பட்டாசு ஆலை வேலைக்கு சென்றவர்கள் தற்போது உயிரோடு இல்லை. செய்வதறியாது தவிக்கும் அவர்களது குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கு அரசு உதவ வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இப்போ 10 நாள் தான் ஆகுது வேலைக்கு போய். இப்படி போச்சு. அப்பா போகாதடா அந்த வேலைக்குன்னு சொன்னேனே, நாளைக்கு வர்றேமான்னு சொல்லிட்டு போனான். போயிட்டானே என் பிள்ளை போயிட்டானே, நான் என்னதான் செய்யறது? சில வாரங்களுக்கு முன்பு வரை சீவல் கடையில் வேலை பார்த்து வந்த மீனாட்சி சுந்தரத்திற்கு ஒரே வாரத்தில் யமனாக மாறிவிட்டது பட்டாசு ஆலை. அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரத்தினைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் அண்மையில்தான் சாத்தூர் அருகே உள்ள பொம்மையாபுரத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் பணிக்கு சேர்ந்தார். பாலாஜி என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் பெற்ற அந்த சாய்நாத் பட்டாசு ஆலையில் காலை வழக்கம் போல மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். பட்டாசுக்கு தேவையான ரசாயன கலவையை அவர்கள் தயாரித்துக் கொண்டிருந்த போது வேதியியல் மாற்றம் ஏற்பட்டு பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 4 அறைகள் இருந்த இடமே தெரியாமல் தரைமட்டமான நிலையில் மீனாட்சி சுந்தரம், வேல்முருகன், நாகராஜ், கண்ணன், காமராஜ், சிவக்குமார் ஆகிய 6 பேர் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். 11ஆம் வகுப்பு படிக்கும் ஒருவர், 3ஆம் வகுப்பு படிக்கும் ஒருவர் என 2 மகன்களுக்கு தந்தையான மீனாட்சி சுந்தரத்தை நம்பியே அந்த குடும்பம் இருந்ததாகவும், தற்போது வாழ்வாதாரத்தையே இழந்து விட்டதாகவும் அவரது தாய் கண்ணீர் மல்க வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். போன வாரம் சொன்னேன், போகாதடா இந்த வேலை நமக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேனே, கேட்காம போயிட்டானே, சம்பளம் கூட கொடுக்குறேமான்னு சொல்லி போயிட்டானே. விபத்தில் மரணமடைந்த சிவக்குமாரும் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்தவர்தான். அவருக்கு கல்லூரியில் படிக்கும் ஒரு மகளும் 9ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு மகளும் உள்ளனர். எங்க அப்பா சிவகுமார், அவர் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தார். ஃபர்ஸ்ட் 2 கூலி வேலையில நல்ல சம்பளம் இல்லைன்ட்டு பட்டாசு கம்பெனிக்கு 2-3 வாரமாக தான் போயிட்டு இருந்தாரு. இப்போ நடந்த விபத்தில் எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா தான் எங்கள் குடும்பத்துக்கே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாரு. தங்கள் கல்வி செலவுக்காகத்தான் சில நாட்களுக்கு முன்பு பட்டாசு ஆலைக்கு தந்தை சென்றதாகவும், தற்போது அவரையே இழந்து விட்டதாகவும் கண்ணீர் வடித்தனர் அவரது மகள்கள். நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு படித்து முடித்தோடனே அரசு வேலை ஏதாவது கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. இதே போல பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த கண்ணனை இழந்து வாடும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பை அரசு ஏற்படுத்தி தர உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலை பார்த்து அவருடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்தணும். இப்போ அவர் இல்லாதனால குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டமான சூழல் இருக்கும். ஒரே நாளில் தங்களது வாழ்க்கையையே இந்த பட்டாசு ஆலை விபத்து புரட்டி போட்டு விட்டதாக கண்ணீர் மல்க தவிக்கும் குடும்பங்கள் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அரசுக்கு வைக்கும் முதல் கோரிக்கை.